ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெனஸ்டே ஈவினிங் இன்றைக்கி குழந்தைங்களெல்லாம் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்கள ஹோம்ஒர்க் எழுத வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் காளான் கிரேவியும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நம்ம சப்பாத்தி சுடுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். அதனால தான் முன்னாடியே மாவு பிசைஞ்சு வச்சுட்டு குழந்தைங்களெல்லாம் ஹோம்ஒர்க் எழுத வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தான் காளான் கிரேவி செய்யறதுக்கு ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து காளான் கிரேவி வந்து எங்கள் மாமனார் சாப்பிட மாட்டார் அப்படிங்கிறனால அவருக்கு வந்து பச்சை சட்னி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் தொளிச்சேன். சின்ன வெங்காயம் போட்டு எப்போவுமே காளான் கிரேவி நான் ரெடி பண்ணவே மாட்டேன். இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் போட்டு தான் காளான் கிரேவி ரெடி பண்ணேன். நான் வந்து நிறைய ரெசிபி யூடியூப் பார்த்து தான் செய்வேன். ஆனால் யூடியூப்பில் சொல்கிற மாதிரியே அப்படியே நான் செய்ய மாட்டேன். எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி தான் வந்து நான் பண்ணுவேன். ரெசிபிக்கு வந்து அந்த இன்க்ரீடியன்ட் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிப்பேன். ஆனால் வந்து அந்த செய்கிற மெத்தடெல்லாம் வந்து கண்டிப்பாக எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி தான் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி செஞ்ச காளான் கிரேவி நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரெசிபி வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வந்து ஒரு 11:30க்கெல்லாம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். கிரேவி ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே அப்படியே கையோட பச்சை சட்னியுமே ரெடி பண்ணியாச்சு. கிரேவி ரெடியான உடனே கையோட சப்பாத்தி நல்லா சுட சுட சுட்டு அந்த கிரேவி வச்சு சாப்பிடும்போது ஆஹா அருமையாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் நைட் டின்னர் என்னென்னு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.